அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் எந்த 4 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம், எந்த 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் கேது இணைந்து அஷ்டமத்தில் வலம் வருகின்றன. சந்திரன் மற்றும் கேது இணைந்து அஷ்டமத்தை வலுப்படுத்தும். இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறுவது நிச்சயம் சற்று சாதகமற்ற அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த சந்திர கிரகணமானது எப்போது நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பூரண சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுவது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தெய்வங்களுடைய சக்தியை இழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தெய்வங்களின் சக்தி இழக்கக்கூடிய வேளையில் பெரும்பாலும் ஆலயங்கள் பூட்டப்படும். ஆலயங்கள் பூட்டப்படுவது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான தோஷங்களும் பாதிப்புகளும் உருவாகுவதற்கான சூழல் ஏற்படும். எனவேதான் கிரகணத்தின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணமானது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய வேளையில் இந்த கிரகணமானது நடைபெறுகிறது. கிரகணத்தின் போது சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானத்தில் அவருடன் ராசியின் அதிபதியான சனி, புதன், செவ்வாய் என பல கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரனுடன் கேது இணைந்திருக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி சிம்ம ராசியில் சந்திரன் வலம் வரக்கூடிய வேளையில் ராகுவுடன் இணைந்து கடக லக்கணத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் மதியம் 3:20 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் இரவு 7:54 மணிக்கு முடிகிறது. தோராயமாக 8 மணிக்கு சந்திர கிரகணமானது முழுமையாக நிவர்த்தி அடைகிறது. இந்த சந்திர கிரகணம் உச்சமடையக்கூடிய வேளையாக பார்க்கப்படுவது மாலை 5:04. இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே கிரகண தோஷங்கள் பாதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கிரகண தோஷங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை மேற்கொள்வது நல்லது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நகம் வெட்டுதல், சுத்தம் செய்தல், குளித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. காய்கறி வெட்டுதல், சமைத்தல் போன்ற பணிகளையும் பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. அதோடு மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி பணிபுரியக்கூடிய நபர்கள் அதிக கவனத்துடன் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இருப்பது நல்லது. ஏனென்றால் அவ்வளவு சாதகமான பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றிலும் அதிக கவனம் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது. உலகளாவிய நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டிகள் பங்குச்சந்தையில் ஏற்றம் இறக்கத்தை ஏற்படுத்துவதால் எதிர்பாராத சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றிலும் அதிக கவனத்தை இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் செலுத்துவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனை பலம் பெறும். 2 மடங்கு நீங்கள் நினைப்பதை விட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளுடன் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதே வேளையில் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது மாலை வேளை என்பதால் பணிகளை முடித்து வீடு திரும்பக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி சென்றவர்களும் வீடு திரும்பக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுவதால் இந்த நேரத்தில் நிச்சயமாக பயணத்தை தவிர்த்து வீட்டில் ஓய்வெடுப்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வேளையில் கிரகண தோஷங்களையும் பாதிப்புகளையும் தவிர்க்கக்கூடிய வகையில் உறுதியாகவே தர்ப்பை மற்றும் துளசி போன்றவற்றை உடன் எடுத்து செல்வதால் கிரகண தோஷ பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சில பயணங்களில் இனிமை தரக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதில் உறுதியாகவே சந்தேகம் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் இந்த கிரகணம்
துவங்கிய தருணத்தில் இருந்து உணவு உண்பது, தண்ணீர் குடைப்பது போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அன்றைய தினத்தில் காலை 9 மணியிலிருந்தே விரதம் கடைபிடிப்பது, கிரகணம் முடியும் வரைக்கும் விரதம் கடைபிடிப்பது சிறப்பான பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆலயம் சென்று சில பரிகாரத்தை மேற்கொள்வதும் நல்லது. மிக முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் கிரகணம் நடைபெறுவதால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக அணுக வேண்டும். அது மட்டுமல்லாது குறிப்பாக மகம், பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிரகண தோஷ பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சாந்தி பரிகாரங்களை மேற்கொள்வது நன்மை நிறைந்தவையாக அமைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், நிரந்தர நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு விதிவிலக்காக சில நிகழ்வுகளும் உண்டு. ஆனால் வெளியில் சுற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அறிவியல் பூர்வமாகவும் கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே உறுதியாகவே இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இயன்றவரை பயணங்களை தவிர்ப்பதும் சில நேரங்களில் ஓய்வெடுப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உலகளாவிய அளவில் சிறப்பான மாற்றங்களை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இயற்கை சீற்றங்களை சில விஷயங்களில் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே சமயம் சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஏற்கனவே 14 நாட்களுக்கு முன்பு சூரிய கிரகணம் நிறைவுற்றது. அதை தொடர்ந்து சந்திர கிரகணமும் முடிவடையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக மக்கள் என்புறக்கூடிய வகையில் அரசால் பல நலத்திட்டங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே வேளையில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை மேசராசி, சிம்மராசி, மீனராசி மற்றும் ரிஷபராசி ஆகிய ராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள். அதே சமயம் கூடுதல் கவனம் அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மிதுனம், விருச்சகம் மற்றும் கடகம் ஆகிய ராசிக்காரர்களும் கவனத்துடன் இருப்பது திடீரென ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும்.